Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் சிடி 3291 டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம் சப்ஜெக்டுடைய யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸோட லெக்சர் வீடியோ சீரிஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் செஷன் வீடியோஸ் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் யூனிட் 5ல ரொம்ப இம்பார்ட்டன்டான பிக் கொஸ்டின் டாபிக் ஷார்ட்டஸ்ட் பாத் அல்காரிதம் ஆர் டிஜிக்ஸ்டர் அல்காரிதம் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஷார்ட்டஸ்ட் பாத் அல்காரிதம்னு கேட்கலாம், இல்லை டேரெக்டாக டிஜிக்ஸ்டர் அல்காரிதம்னு கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ ரெண்டு வேலையுமே உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். ஸோ டிஜிக்ஸ்டர் அல்காரிதம் அப்படின்னா என்னன்னா, இதை சிங்கிள் சோர்ஸ் ஷார்ட்டஸ்ட் பாத் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் ஒன் ஆஃப் த கிரீடி டெக்னிக் தான். இங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு கிராஃப்ல ஷார்ட்டஸ்ட் பாத் கண்டுபிடிக்க போறோம். எந்த வழியா போனா நான் ஈஸியா போகலாம். இப்போ நான் ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கேன், சென்னையில இருக்கேன். சென்னையில இருந்து எனக்கு நாமக்கல் போகணும். ஸோ பல பாத் எனக்கு இருக்கும். அதுல எனக்கு எது ஷார்ட்டஸ்ட் பாத்ன்னு நான் கண்டுபிடிச்சு அந்த வேலை போகணும். அதுக்காக நான் யூஸ் பண்ற அல்காரிதம் தான் இந்த டிஜிக்ஸ்டர் அல்காரிதம். ஓகே, இது என்ன ஆகும் அப்படின்னா both directed and undirected graphல ஒர்க் ஆகும் with நான் நெகட்டிவ் வெயிட்ஸோட ஒன்லி. ஓகேவா? அப்படின்னா என்ன அர்த்தம்? பாசிட்டிவ் வெயிட்ஸ் மட்டும் தான் எடுத்துக்கும், நெகட்டிவ் வெயிட்ஸ் அக்செப்ட் பண்ணாது டிஜிக்ஸ்டர் அல்காரிதம். ஓகே, அதுவே பிரிம்ஸ் க்ரூஸ்கல்ல என்ன பண்ணுவோம்? வெயிட்டட் கிராஃபா இருக்கணும் கம்பல்சரி, தென் டைரக்டட் கிராஃபா இருக்கக்கூடாது. ஒன்லி அன்டைரக்டட் கிராஃப்க்கு மட்டும் தான் போட முடியும். பட் டிஜிக்ஸ்டர் அல்காரிதம் பொறுத்தளவு போத் டைரக்டட் கிராஃப்க்கும் யூஸ் பண்ணலாம், அன்டைரக்டட் கிராஃப்க்கு யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இதை சிங்கிள் சோர்ஸ் ஷார்ட்டஸ்ட் பாத் அல்காரிதம்னு ஏன் சொல்றோம்னா, அங்க நம்ம பிரின்ஸ் போடுறப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒவ்வொரு நோட்ல இருந்தும் அந்தந்த எட்ஜஸ் மட்டும் தான் பார்ப்போம். இங்க ஒரு சோர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா இந்த சோர்ஸ்ல இருந்து அதர் வெர்டிசஸ்க்கு எப்படி போகுதுன்னு தான் பார்க்கணுமே தவிர அங்கங்க அந்தந்த எட்ஜஸ்க்கு மட்டும் பார்க்க கூடாது. ஓகேவா? சோர்ஸ்ல இருந்தா கம்பல்சரி பாத் வந்து நமக்கு மூவ் ஆகணும். ஓகே, ஸ்டெப் பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல ஷார்ட்டஸ்ட் பாத் ஃப்ரம் சோர்ஸ் டு வெர்டெக்ஸ், நியரஸ்ட் வெர்டெக்ஸ்க்கு கண்டுபிடிச்சிடணும். அடுத்து நெக்ஸ்ட் நியரஸ்ட் வெர்டெக்ஸ்க்கு கண்டுபிடிக்கணும். இப்படியே வந்து ஒரு சப்ட்ரீ ஃபார்ம் பண்ணி ஃபைனலா எல்லா எட்ஜஸ்க்கும் போயிட்டு எனக்கு கண்டுபிடிச்சிடணும். ஓகே, அப்ளிகேஷன் பார்த்தேன் அப்படின்னா நெட்வொர்க் ரவுட்டிங்க்கு இந்த டிஜிக்ஸ்டர் அல்காரிதம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஷார்ட்டஸ்ட் பாத் ப்ராப்ளம்லாம் கண்டுபிடிக்கணும்னா அந்த இடத்துல நான் டிஜிக்ஸ்டர் அல்காரிதம் யூஸ் பண்ணலாம். கேம் பிளேயிங்க்கு, சர்ச் இன்ஜின்ஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். ஓகே, எக்ஸாம்பிள் ஃபார் டைரக்டட் கிராஃப் யூஸ் பண்ணி நமக்கு ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இங்க சோர்ஸ் வெர்டெக்ஸ் ஏன்னு கொடுத்துட்டாங்க. அங்க எப்படி பிரிம்ஸ்ல போட்டிங்களோ அதே மாதிரி 3 பாக்ஸ், 3 வெர்டிசஸ், ரிமைனிங் வெர்டிசஸ் டயக்ராம் போட்டுக்கணும். ஃபர்ஸ்ட் 3 வெர்டிசஸ்ல சோர்ஸ் நோடு தான் எம்டியா எடுத்துக்க போறேன். ஸோ ஏ ஆஃப் ஐஃபன் கமா ஐஃபன். ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தேன் அப்படின்னா BCDEFன்னு ரிமைனிங் வெர்டிசஸ்லாம் நான் முன்னாடி சொல்லி கொடுத்த மாதிரியே இதே மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா எடுத்து எழுதிடணும். ஓகேவா? இப்போ இதுக்குள்ள எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்னா, ஏல இருந்து பிக்கு பார்க்குறேன், ஏல இருந்து பிக்கு 1 வெயிட்ல போகுது. ஸோ A, 1. ஏல இருந்து சிக்கு பார்க்குறேன், ஏல இருந்து சிக்கு 5 வெயிட்ல போகுது. A, 5. ஏல இருந்து டிக்கு போகல. ஸோ ஐஃபன் கமா இன்ஃபினிட்டிவ். ஏல இருந்து ஈக்கும் போல ஐஃபன் கமா இன்ஃபினிட்டிவ், எஃப்க்கும் போல ஐஃபன் கமா இன்ஃபினிட்டிவ். இதுல ஷார்ட்டஸ்ட்னு பார்த்தா B of A, 1 தான். ஸோ ஷார்ட்டஸ்ட் பாத் B of A, 1 அதுக்கான டயக்ராம் டிரா பண்ணிட்டேன். இப்படிதான் ஒரு ஸ்டெப் போடுறேன். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் தான் நீங்க லிசன் பண்ணி கவனிக்கணும். பிகாஸ் பிரிம்ஸுக்கும் டிஜிக்ஸ்டாருக்கும் இடையில உள்ள டிஃபரன்ஸ் இது ஒண்ணுதான். ஓகேவா? ஸோ அடுத்து நான் B of A, 1 எடுத்துக்கிறேன் டி வெர்டிசஸ்க்கு. ரிமைனிங் CDEF போட்டாச்சு. இப்போ Bல இருந்து சிக்கு பார்க்கறேன், 2ல போகுது. ஓகேவா? ஸோ 2க்கு போச்சுனாலும் எனக்கு சோர்ஸ் வெர்டெக்ஸ்ல இருந்தா அதர் வெர்டெக்ஸ்க்கு போகணும். அப்போ ஏல இருந்து B, Bல இருந்து Dக்கு எவ்வளவு போகுதுன்னு தான் பார்க்கணும். அப்ப ஏல இருந்து பிக்கு 1, பில இருந்து டிக்கு 2. அப்ப 1 + 2 எனக்கு 3. ஸோ B, 3. ஏல இருந்து நெக்ஸ்ட் வந்து பார்க்கறேன். ஓகேவா? ஸோ நான் இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா டிக்கு எடுத்துக்கிட்டீங்க. அடுத்து ஏலேருந்து சிக்கு, பிலேருந்து சிக்கு பார்க்குறேன். ஸோ பிலேருந்து சிக்கும் 2 தான். ஸோ ஏலேருந்து பிக்கு 1, பிலேருந்து சிக்கு 2. ஸோ B, 3. அடுத்து ஏலேருந்து ஈக்கு பார்க்குறேன். எனக்கு பிலேருந்து ஈக்கு பார்க்குறேன். சாரி, பிலேருந்து ஈக்கு பார்க்குறப்ப நெக்ஸ்ட் பார்த்தேன்னா 1. ஸோ ஏலேருந்து பிக்கு 1, பிலேருந்து ஈக்கு 1. ஸோ 1 + 1, 2. ஓகேவா? ஸோ B, 2. பிலேருந்து எஃப்க்கு பார்க்குறேன், நோ வெர்டிசஸ். ஸோ ஐஃபன் கமா இன்ஃபினிட்டிவ். இப்படி தான் ஆட் பண்ணி போடணும் ஒரு சோர்ஸ்ல இருந்து அதர் வெர்டிசஸ்க்கு. ஓகேவா? சோ இப்போ பார்த்தேன் அப்படின்னா எனக்கு ஷார்ட்டஸ்ட் பாத் அப்படின்னா E of B, 2 தான். சோ ஏல இருந்து B, Bல இருந்து Eக்கு 1. இப்போ என்ன பண்ணிட்டோம்? E எடுத்துட்டோம். நெக்ஸ்ட் Eனா CFD. ஓகேவா? Eல இருந்து Cக்கு பார்க்கணும். Eல இருந்து Cக்கு எனக்கு வெர்டிசஸ் போதா? இல்ல. ஓகேவா? இல்ல அப்படின்னா நான் என்ன பண்ணலாம்? Cக்கு முன்னாடியே இருக்க வேல்யூவை அப்படியே போட்டுக்கலாம். அடுத்து Eல இருந்து Fக்கு பார்க்கறேன். Eல இருந்து Fக்கு 2 போகுது. அப்ப என்ன பண்ணணும்? Aல இருந்து B, Bல இருந்து E, Eல இருந்து F. அப்போ 1 +
1 2 2 plus 2 4 ஓகேவா. ஸோ E, 4. அடுத்து என்ன பண்ணணும், ஈலேருந்து டிக்கு, ஈலேருந்து டிக்கு எனக்கு வெர்டிசஸ் போகலை. அப்போ நான் என்ன பண்ணலாம், ப்ரீவியஸாக இருக்கிறத எடுத்து போட்டுக்கலாம். ஸோ B, 3. இதில் எது ஷார்ட்டஸ்ட்னா C of B, 3 தான். ஸோ நான் C of B, 3ன்னு எடுத்துக்கிட்டேன். இங்கே ரெண்டுமே சேம்னால நீங்கள் ஃபர்ஸ்ட் C வரனால ஆல்ஃபபெட்டில் நீங்கள் அதை எடுத்துக்கலாம். அடுத்து C போட்டாச்சு. இப்போ டியும் எஃப்பும் ஓகேவா. ஸோ டிஎஃப்னா என்ன பண்ணுவோம், ஸோ எதுலேருந்து எடுத்துக்கணும், சிலேருந்து டிக்கு போதான்னு பார்க்கணும். சிலேருந்து டிக்கு எனக்கு போகல. அப்புறம் ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் என்ன இருக்கோ நான் அதே எடுத்து B, 3ன்னு போட்டுக்கிட்டேன். அடுத்து சிலேருந்து எஃப்க்கு பார்க்குறேன். சிலேருந்து எஃப்க்குமே எனக்கு போகலை. ஸோ ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் என்ன இருக்கோ E, 4 அதை எடுத்து அப்படியே போட்டுட்டேன். இதில் ஷார்ட்டஸ்ட்னா B, 3 தான். ஸோ சிலேருந்து டி, அதாவது பிலேருந்து டிக்கு போகுது. ஸோ பிலேருந்து டிக்கு 2 நான் அதையுமே போட்டாச்சு. இப்போ டி மட்டும், டி தான் ஷார்ட்டஸ்ட் பார்த்து எடுத்துட்டேன். எஃப் தான் ரிமைனிங். எஃப் ரிமைனிங்னா டிலேருந்து எஃப்க்கு பார்க்குறேன். டிலேருந்து எஃப்க்கு எனக்கு 1 போகுது. அப்போ ஏலேருந்து பி, பிலேருந்து டி, டிலேருந்து எஃப்க்கு போகணும். ஸோ ஏலேருந்து பி 1, பிலேருந்து டி 2, டிலேருந்து எஃப் 1. ஸோ 3 + 1 4 ஓகேவா. ஸோ 4 கிடைச்சிருச்சு. ஸோ D, 4. இப்போ D, 4 3 வெர்டிசஸாக எடுத்துட்டா எந்த ஒரு வெர்டிசஸும் விசிட் பண்ணுறதுக்கு இல்லை. ஃபைனலாக எனக்கு மினிமம் ஸ்பேனிங் ட்ரீமே ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகேங்களா. இங்கேயும் இன்னொரு பாயிண்ட் கவனிக்கணும். நீங்கள் பிரிம்ஸில் என்ன பண்ணியிருப்பீங்க, க்ரூஸ்கலில் என்ன பண்ணியிருப்பீங்க, லாஸ்ட்டாக டோட்டல் காஸ்ட்டை ஆட் பண்ணி போடுவோம், அது கம்பல்சரி. பட் இங்கே என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு சோர்ஸ்லேருந்து எவ்வளோ வருதுன்னு தான் ஆட் பண்ணணுமே தவிர சோர்ஸ்லேருந்து அதர் வெர்டிசஸ்க்கு ஹோலாக ஆட் பண்ணக்கூடாது. அப்போ முதல்ல ஏலேருந்து பிக்கு எவ்வளோ, ஸோ ஏலேருந்து பிக்கு, ஏலேருந்து சிக்கு, ஏலேருந்து டிக்கு, ஏலேருந்து இக்கு, ஏலேருந்து எஃப்க்கு ஓகேவா. ஸோ ஏலேருந்து பிக்கு 1, அடுத்து ஏலேருந்து சிக்கு 1 + 2 3, அடுத்து ஏலேருந்து எங்கே போகணும் டிக்கு. ஸோ A 1 + 2 3 ஓகேங்களா. அடுத்து ஏலேருந்து இக்கு பார்த்தோன்னா 1 + 1 2, அடுத்து ஏலேருந்து எஃப்க்கு 1 + 2 3, 3 + 2 இங்கே நமக்கு 1 தான் வரும் ஓகேங்களா. ஸோ 1 வந்து நமக்கு 4 ஓகேவா. 4 கிடைச்சிருச்சு. இந்த மாதிரி டிஜிக்ஸ்டார் அல்காரிதமை பொறுத்தளவு ஒவ்வொரு ஸ்டெப்லையும் என்ன பண்ணணும் அப்படின்னா சிங்கிள் சோர்ஸ் ஷார்ட்டஸ்ட் பாத் அல்காரிதம்னால சோர்ஸ்லேருந்து அதர் வெர்டிசஸ்க்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து எழுதணும். ஓகே. தென் ஏதாவது எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா அன்டைரக்டட் கிராஃபுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இவ்வளோதாம்மா நமக்கு டிஜிக்ஸ்டார் அல்காரிதம். ரொம்ப ரொம்ப ஈஸியான சம் தான், ஈஸியாக போட்டுடலாம். நீங்கள் ஜஸ்ட் கான்செப்ட் மட்டும் ஞாபகம் வச்சிங்க அப்படின்னா அங்கே எந்த மாதிரி சம் கொடுத்தாலுமே உங்களால் போட்டுற முடியும். இதே மாதிரி அன்டைரக்டட் கிராஃபுக்கும் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் அப்ளிகபிள் பண்ணி போட்டுடலாம். ஓகேங்களா. மறக்காம முருகன் டெக்வல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். எக்ஸாம் நல்லா பண்ணுங்கள். ஆல்ரெடி 5 யூனிட்ஸில் இருக்க எல்லா டாபிக்ஸுமே கவர் பண்ணிட்டேன். ஸோ நோ மோர் வீடியோஸ் டு அப்லோட் தான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் வந்து ஈஸியாக படிக்கிறது தான் ஓகேவா. நீங்கள் இப்போ வேணுன்றதெல்லாம் சொல்லி கொடுத்தாச்சு. இன்னுமே நீங்கள் எடுத்து போடுறதுல தான் இருக்குது. ஒவ்வொரு கொஷினாக எடுத்து போட்டு பார்த்தீங்க அப்படின்னா தான் என்ன வரும், எப்படி அப்ளிகபிள் ஆகுதுன்னு தெரியும். ஸோ தயவு செஞ்சு நீங்கள் படிக்க வேண்டியது அப்படின்னா இந்த 5th யூனிட்ல டிஜிக்ஸ்டார் அல்காரிதம், க்ரூஸ்கல் அல்காரிதம், பிரிம்ஸ் அல்காரிதம் தரவா இருங்க. டிஎஃப்எஸ் பிஎஃப்எஸ் பார்த்துக்கோங்க. இதை பார்த்தீங்க அப்படின்னாலே இந்த யூனிட்ல கண்டிப்பாக ஒரு கொஷின் அட்டன் பண்ண முடியும். பார்ட் சிலையும் ஆல்மோஸ்ட் கேட்கக்கூடியதை அட்டன் பண்ணிடலாம். ஓகேவா. ஸ்டே டியூன். தேங்க்யூ.